பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 27ஆம் சங்கீதம், அதில் 14ஆம் வசனம். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, கர்த்தருக்கு காத்திருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நம் 4ஆவது மாதத்தின் கடைசி நாளில் இருக்கும். கர்த்தருக்கு காத்திருப்பதற்காக அது எப்படி? திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருப்பதுன்றது நிறைய பேருக்கு ஒரு சளிப்பூட்டும் ஒரு அனுபவமாக இருக்கலாம். என்ன ஆண்டவரே, இவ்வளவு நாள் தான் காத்திருக்கிறது நான். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்த காத்திருக்க அது ஒரு சந்தோஷமான, அது ஒரு மகிழ்ச்சியை தரும் அனுபவமாக மாறிவிடும். அதுதான் கர்த்தருக்கு காத்திருப்பது. கர்த்தர் எனக்கு அதை செய்யலன்னு காத்திருப்போமா? உண்மையிலே எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லாம் காத்திருக்கு தான் செய்கிறோம். ஆனாலும் உண்மையிலேயே தேவனுக்காக அமர்ந்து காத்திருக்கும் போது அது ஒரு அனுபவம், ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம், ஒரு சுகமான அனுபவத்துக்குள்ள நம்மளை வழி நடத்தும். ஏன்னா தேவனுக்கு காத்திருக்க நம்ம இருதயம் நம்ம உரிச்சு கொண்டே இருக்கும். தான் வந்துட்டார், இந்த நடந்து, இந்த நடக்க போகுது, நம்ம நினைச்சதெல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார், அன்னைத்தையும் கொண்டாட போகிறார். அதாவது இது எப்படின்னா, வீடுகளில் சின்ன பிள்ளைங்க நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க, அப்பா அம்மா நீங்கள் அப்பா வெளியே போயிட்டு வராங்க, இல்லை அம்மா வெளியே போயிட்டு வராங்க. அந்த பிள்ளை காத்திருக்கும் உங்களுக்காக. எதுக்காக காத்திருக்கும்? அப்பா எனக்காக மிட்டாய் வாங்கிட்டு வருவார், அம்மா எனக்காக சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க, பொம்மை வாங்கிட்டு வருவாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டோன்னே வீடே பரபரப்பாயிடும். இத்தனாம் தேதி நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே பெரியவங்களுக்கு என்ன இதாக இருக்கும்? உங்களாம் வராங்க, உங்களை எங்கே தங்க வைக்கிறது, படுக்க வைக்கிறது, அந்த தொழில் அதில் அவங்க இருப்பாங்கன்னா, சின்ன பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அவங்க எனக்கு என்ன வாங்கிட்டு வர போகிறாங்க, எனக்கு என்ன பொம்மை வாங்கிட்டு வர போகிறாங்க, அப்போ நாளை எண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அது காத்திருக்கும் அனுபவம் சுகமான அனுபவமாக இருக்கும். சிறு பிள்ளைகளை போய் மாறாவிட்டால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம காத்திருப்பது ஒரு சுகமான அனுபவமாக இருக்க வேண்டும். அது ஒரு நம்மளை கஷ்டப்படுத்துகிற அனுபவமாக, நம்ம போர் அடிக்கிற அனுபவமாக, இவ்வளோ நாளையா காத்திருக்குது அப்படின்றது இருக்கக்கூடாது. இந்த நாளை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் வந்து விட்டார், கர்த்தர் எனக்காக காத்திருக்கிறார், நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், கர்த்தர் எனக்காக என்னென்ன காரியங்கள் கொண்டாட போகிறார், கர்த்தர் எனக்காக என்னென்ன காரியங்கள் செய்ய போகிறார், என் மனசுல இருந்து நான் ஆசையில் வச்சிருக்கேனே, இந்த காரியங்கள்லாம் எனக்காக செய்ய போகிற தேவன் என்கிட்ட வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். நம்ம புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை வாழ்றோம். நம்ம கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆனால் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். தேவனுக்காக காத்திருந்து தேவன் நமக்கு வைத்திருக்கும் காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அந்த வசனத்தை பாருங்களேங்க, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்ப தேவனுக்காக காத்திருப்பது சுகமான அனுபவம். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு திடமனதாக கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிக்க போகிறேன், கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன். கர்த்தரை நான் கர்த்தரை கண்டு கொண்டும் பொழுது, கர்த்தரை நான் பார்க்கும்பொழுது, கர்த்தர் என்னிடத்தில் பேசும்பொழுது என் போராட்டங்கள் எல்லாம் விடுதலை ஆயிடும், என் பிரச்சனைகள் எல்லாம் விடுதலை ஆயிடும். சின்ன பிள்ளைகளை போல சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்தால் எனக்கு என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னு அந்த சந்தோஷமாக காத்திருக்க பிள்ளைகளை போல நம்ம காத்திருப்பதற்காக திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அந்த காத்திருக்கும் பொழுது எப்படியா? திடமனதாக இருந்து இருதயத்தை ஸ்திரப்படுத்தும் தேவனிடத்தை காத்திருப்பதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் உமக்கு காத்திருக்கும் பொழுது எங்கள் இருதயத்தை நீர் ஸ்திரப்படுத்துவீர் என்பதை அறிந்து கொண்ட மாட்டவரே, திடமனதாக இருந்து உமக்காக காத்திருக்க நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காத்திருக்கும் அனுபவம் ஒரு சுகமான அனுபவமாக எங்களுக்கு இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கும் ஒரு அனுபவம், ஆவியில் உண்மை தரிசிக்கும் ஒரு அனுபவம், உண்மை முகமுகமாக சந்திக்க போகிறோம் என்ற ஒரு சந்தோஷமான அனுபவத்துக்கு, சந்தோஷமான எதிர்பார்ப்புடன் நாங்கள் காத்திருப்பதற்கு நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைத்த ஒரு உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ஏஸ்தான் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே திடமனதாக உமக்காக காத்திருக்க நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படி அழைக்கும் பொழுது தகப்பனே நீர் அவர்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்துவேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் வேலை பார்ப்பவர்கள் உமது கட்சியில் தெரிகிறோமப்பா, பெரும் சம்பளம் ரெட்டிப்பாக மாற உதவி செய்யும் ஆண்டவர்.
வேலையிலே உயர்வை கட்டளையிடுவோம்ப்பா. வேலை விஷயமாக பஸ்ஸிலும் பைக்கிலும் டிராவல் பண்ணும் இடத்திலே தகப்பனே நீர் முன் சென்று மலைகளை செவையாக்கி கொடுப்போம்ப்பா, பாதுகாத்து கொடுப்போம்ப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.